சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். 17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். 18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். 19. இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். 20. அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்க தரிசிகளை கூடி வரும்படி செய்தான். 21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு அறிமுகப்படுத்த உங்களை தாழ்மையோடு வேண்டுகிறோம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய அன்போடு அழைக்கிறோம். அருமையானவர்களே, திருமறையிலே தீர்க்கர்கள் என்ற தலைப்பிலே ஆண்டவரின் செய்தியை நாம் கற்று வருகிறோம். இந்த தீர்க்கர்கள் வரிசையிலே முதலாவதாக நாம் எலியாவை குறித்து நாம் கற்று வருகிறோம். எலியாவை குறித்த தொடர் திருமறை செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பி ஆண்டவரை தோற்றுகிறோம். இந்த நாட்களிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அங்கே 17 40 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். தீமையின் சக்திகள் அல்லது வல்லமைகளுக்கு முன்பாக எலியா என்கிற ஒரு தேவ மனிதன் நிலைத்திருந்து அறைகூவல் கொடுத்த ஒரு திருமறை பகுதியாக இந்த பகுதியிலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த தனி மனிதனான இந்த எலியா ராஜாவுக்கு விரோதமாக, கள்ள தீர்க்கர்களுக்கு விரோதமாக, பாகாலுக்கு விரோதமாக அவன் எழுந்து நின்று ஆண்டவரே மெய்யான தேவன் என்பதை ரூபித்ததை இந்த திருமறை பகுதியிலே நாம் காண முடிகிறது. எலியா என்பவன் திறப்பின் வாசல் நின்று ஆண்டவருக்காக ஜெபித்து அறைவுகள் விட்ட ஒரு தேவ மனிதன். அருமையானுள்ளே, இப்படிப்பட்ட எலியாக்களை போன்ற தேவ மனிதர்களை இந்நாட்களில் கர்த்தர் எழுப்பும்படியாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17 40 வசனங்களை வாசித்தால் இந்த பகுதியில் நடந்த சம்பவம் எலியாவின் வாழ்க்கையில் நடந்த உச்சகட்ட சம்பவம். அதாவது கிளைமாக்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் என்று சொல்லலாம். தேசத்திலே 3.5 ஆண்டுகள் மழை இல்லை. காரணம் யார்? எலியா சொன்னான், என் வாயின் வார்த்தை இல்லாமல் தேசத்தில் மழை பெய்யாது என்று சொன்னான். அதன்படி தேசத்திலே மழை பெய்யவில்லை, பஞ்சம். அதே சமயத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, மிருகங்களுக்கு புல் இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒபேதியாவிடத்திலே எலியா சொல்கிறான், ஆகாபிடத்தில் போய் சொல், எலியா வந்திருக்கிறான் என்று. எலியாவை காண ஆகாப் வருகிறான். ஆகாப் இந்த எலியாவை கொல்ல திட்டமிட்டவன். இப்பொழுது ஏன் எலியாவை காண வருகிறான் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த எலியாவின் வார்த்தையின் மூலமாகத்தான் மழை பெய்யவில்லை. ஆகவே எலியா வந்து அவன் வாயின் வார்த்தைகளை சொன்னால்தான் மழை பெய்யும் என்பதை அவன் நம்பினதினாலே எலியாவை ஆகாப் ராஜா சந்திக்க வருகிறான். அருமையானுடைய சந்திக்கும் பொழுது ஆகாப் சொல்கிறார், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றார். உடனே எலியா சொல்கிறார், நீயும் உன் வீட்டாரும் உன் தகப்பன் வீட்டாரும் பாகாலுடைய வழியை பின்பற்றினதினாலே
நீங்கள் தானே இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள் என்று சாடுகிறார். அருமையானவர்களே, இந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 17 40 வாக்கியங்களை வாசித்தால் கலங்க பண்ணுகிறவன் யார், மெய்யான தேவன் யார், அல்லது மெய்யான தீர்க்கன் யார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு திருமறை பகுதியாகும். இந்த திருமறை பகுதியை நான் 3 தலைப்பிலே சொல்லுகிறேன். முதலாவதாக, அதாவது ஒரு பெரிய மோதலை பற்றி சொல்கிறேன். கிரேட் கான்ஃபரண்டேஷன் என்று சொல்வார்கள். நம்முடைய குடும்பங்களிலே, நண்பர்கள் வட்டத்திலே, சபைகளிலே பல மோதல்கள் அடிக்கடி வருவது உண்டு. ஆனால் இங்கு மோதல் யாருக்கு வருகிறது? ஒரு துன்மார்க்க ராஜாவுக்கும் அதே சமயத்திலே மெய்யான தீர்க்கனான எலியாவுக்கு இடையிலே மோதல் வருகிறது. நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணினாய் என்று சொல்லி எலியாவை பார்த்து ஆகாப் சொல்கிறார். ஆகாப்பை பார்த்து இந்த அருமையான தீர்க்கன் சொல்கிறார், நீயும் உன் வீட்டார்தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்திலே தீர்க்கனுக்கும் அந்த ராஜாவுக்கு இடையிலே ஒரு மோதல் வருகிறது. பொல்லாத தீர்க்கர்களாகிய கள்ள தீர்க்கர்களுக்கும் மெய்யான தீர்க்கனான எலியாவுக்கு இடையிலே ஒரு மோதல் வருகிறது. அதே சமயத்திலே ஃபால்ஸ் காட், அதாவது பொய்யான தெய்வமாகிய அந்த பாகாலுக்கும் மெய்யான தெய்வத்துக்கு இடையிலே ஒரு மோதல் வருகிறது. ஆகவே இங்கே ஒரு பெரிய மோதலை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, அங்கே வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மெஜாரிட்டி தேவனுக்கு பயப்படாதவர்கள். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் ஒரே மனிதன்தான். எசேபேலுடைய பந்தியில் இருக்கிற 450 தீர்க்கர்கள், பாகாலை ஆராதிக்கிற 400 தீர்க்கர்கள், 850 தீர்க்கர்கள் அவர்களோடு ராஜா நிற்கிறான். அவர்களோடு இஸ்ரவேல் ஜனங்களும் கூட நிற்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நேசித்தவர்களா? இல்லை. ஆண்டவரை மறந்து பாகால்களை, அந்நிய காரியங்களை தொழுது கொண்ட அந்த மக்களாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான சூழ்நிலையில் இந்த மோதலை நாம் இங்கு சொல்கிறேன். இது ஒரு பெரிய மோதலாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலும் கூட இந்த மோதல்கள் காணப்படுகிறது. மெய்யான தேவ பிள்ளைகளுக்கும் தெய்வத்தை தொழுது கொள்ளாத மக்களுக்கு இடையிலே மோதலை நாம் காண்கிறோம். அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதிக்கிற கூட்டத்திலே மெய்யாய் முழுமையாய் அர்ப்பணித்த மக்கள் ஒரு சிலராயிருக்கிறார்கள். எப்படி எலியா ஒரு மைனாரிட்டி, ஒரு மனிதனாய் நின்றானோ, அதே போல இன்றைக்கு மெய்யாக ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், ஆண்டவருக்காக மெய்யாய் ஊழியம் செய்கிறவருடைய எண்ணிக்கை மிக சொற்பமாக அது காணப்படுகிறது. அந்நாட்களிலே ஆகாப், அதே சமயத்திலே பாகாலுடைய தீர்க்கர்கள் பாகாலை வணங்கின அந்த நிலை காணப்பட்டது. ஆனால் இக்காலத்திலே பெயர்கள் மாறி இருக்கிறது. ஆனால் அதே சூழ்நிலை தான் இந்த நாட்கள் காணப்படுகிறது. பழைய நாட்களை போலத்தான் இந்நாட்களிலும் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஐ வாசித்தால், அதாவது செவித்தனம் உள்ளவர்களாய் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்றபடி, அதாவது சம்பாதித்த திரளான போதகர்கள் உடைய மக்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10-17 வரை வாசித்தால், ஒரு விசுவாசி அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி உறுதியாய் நின்று போராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு பெரிய மோதலை குறித்து நான் சொன்னேன். இரண்டாவதாக, ஒரு பெரிய சவால்கள், அறைகூவல்களை பற்றி சொல்கிறேன். இதை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21-28 வரை வாசிக்கலாம். இந்த பெரிய சவால்கள் அல்லது அறைகூவலுக்கு நான் ஆங்கிலத்திலே கிராண்ட் சேலஞ்ச் என்று சொல்கிறேன். பாருங்கள், முதலாவது ராஜாவுக்கு இவன் ஒரு அறைகூவல் கொடுத்தான். நீயும் உன் வீட்டாரும் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணினீர்கள் என்று. இரண்டாவது, ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு காலம் 2 நினைவுகளினால் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை வணங்குங்கள். அப்பொழுது இந்த அருமையான ஜனங்கள் ஒன்று பேசாமல் இருந்தார்கள். காரணம் என்ன? பதில் சொல்ல அவர்களுக்கு வலு இல்லை, தைரியம் இல்லை. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய ஜனங்கள்
அவர்கள் தீர்மானம் செய்ய முடியாத நிலையிலே இக்கட்டிலே இருந்தார்கள். அப்போஸ்தலர் 24 வாசித்து பாருங்கள். பவுல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். ஃபெலிக்ஸ் என்கிற ஒரு ராஜா அல்லது அந்த மனிதன் இந்த பவுல் அவனிடத்திலே அங்கே இச்சை அடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் பரிசுத்தத்தை குறித்து பேசின பொழுது பயந்தான். ஆகவே 2 வருடங்கள் அவனை விடுதலை செய்ய அவனால் தீர்மானம் செய்ய முடியவில்லை. அவன் மக்களை பிரியப்படுத்துவதற்காக அப்படியே சிறையிலே வைத்துவிட்டு போனான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது பெரிய மோதலை சொன்னேன், பெரிய அறைகூவலை சொன்னேன். வேத வசனம் சொல்கிறது, இப்போதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சினிய காலம். அருமையானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கனான எலியா சொன்னதற்கு அவர்கள் பதில் சொல்லவில்லை. அருமையானவர்களே, இதே வார்த்தையை திருமறையிலிருந்து சொல்கிறேன். ஆண்டவர் தெய்வம் என்றால் ஆண்டவரை வணங்குங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை வணங்குங்கள் என்று சொன்னவனமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நாம் தீர்மானிக்க அழைக்கப்படுகிறோம். முதல் அறைகுவல் ராஜாவுக்கு, 2வது அறைகுவல் யாருக்கு என்று சொன்னால் அந்த இஸ்ரவேல். 3வது அறைகுவல் யாருக்கு என்றால் பாகால் தீர்க்கர்களுக்கு அறைகுவல் கொடுத்தார். என்ன அறைகுவல் கொடுத்தான் என்று சொன்னால், 2 காளைகளை கொண்டு வாருங்கள், ஒரு காளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை சந்து சந்தாக வெட்டி மரங்களை அடுக்கி அதன் மேலே வையுங்கள், நீங்கள் உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள், கூப்பிட்டால் அங்கு அக்னியினாலே பதில் கொடுக்கிற தெய்வந்தான் தெய்வம் என்று சொல்லி அவர்களுக்கு முதலாவது வாய்ப்பை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் நன்றாக வேதத்தை அறிந்திருக்கிறீர்கள். அங்கே ஒரு ஆராதனை செலுத்தும் பொழுது, பலி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்னி வரும். அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இந்த முறையை தான் எலியா அந்த பாகால் தீர்க்கர்களுக்கு முன்பாக வைக்கிறார். அவர்கள் காளையை சந்து சந்தாக வெட்டி அவர்கள் மரத்தின் மேலே அடுக்கி வைத்து தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், கூக்குரலுகிறார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை. எலியா அவர்களை பரியாசம் பண்ணுகிறான். பிறகு அங்கு பதில் வரவில்லை என்று அறிந்தபோது இவன் காளை எடுத்து அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த உடைந்த பலிபீடத்தை கட்டினான். பிறகு அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். இஸ்ரவேலுடைய கோத்திரத்தாருக்கு 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்காக ஒரு கல்லை எடுத்து பலிபீடம் கட்டினான். பிறகு அங்கே விறகை வைத்து அதன் மேலே அவன் என்ன செய்தான்? காளையை பலியிட்டான். பிறகு சுற்றிலும் என்ன செய்தான் என்றால் வாய்க்கால்களை கட்டி அதிலே 12 குடம் தண்ணீரை நிரப்பினான். இப்பொழுது அவன் சுருக்கமாக ஒரு ஜெபம் பண்ணினான். வானத்திலிருந்து அங்கு அக்னி இறங்கி பதில் கொடுத்தது. அருமையானவர்களே, முதல் அறைகுவல் அங்கே ராஜாவுக்கு, 2வது அறைகுவல் அங்கே யாரென்றால் மக்களுக்கு, 3வது அறைகுவல் அந்நிய தெய்வத்தை தொழுது கொண்டு சேவிக்கிற அந்த கள்ள தீர்க்கர்களுக்கு. ஆகவே முதலாவது சொன்னேன் பெரிய மோதல் என்று சொன்னேன், 2வதாக பெரிய அறைகுவல் என்று சொன்னேன், 3வது என்னவென்றால் பெரிய மாற்றம் என்று சொல்கிறேன். அதாவது பெரிய எழுப்புதல் என்று சொல்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் குளோரியஸ் கிளைமாக்ஸ் என்று சொல்லலாம். பாருங்கள், அவர்கள் கூப்பிட்டார்கள், பதில் வரவில்லை. ஆனால் எலியாவின் ஜெபம் நீண்ட ஜெபம் அல்ல, சுருக்கமாய் கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அங்கே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். இறங்கி அந்த தண்ணீரை எல்லாம் பட்சித்ததை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. இதை கண்டவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிக்கை செய்தார்கள். அதை நம்ப ஆரம்பித்தார்கள். உடனே எலியா அங்குள்ள தீர்க்கர்களை எல்லாம் கொன்று போட்டதை திருமறையிலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஏன் இதை குளோரியஸ் கிளைமாக்ஸ் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு பெரிய மாற்றம் என்று சொல்கிறேன் என்றால், ஒரு பெரிய எழுப்புதல் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை அங்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், ஜனங்கள் எலியாவுக்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த பாகாலுடைய தீர்க்கர்களுக்கு பாகால் தெய்வங்கள் பதில் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த அருமையான எலியாவுக்கு ஜீவனுள்ள தேவன் பதில் கொடுத்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே,
எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் பாருங்கள். அப்படியானால் பெரிய மோதலை சொன்னேன், பெரிய அறைகுவல்களை சொன்னேன், பெரிய எழுப்புதலை நான் சொன்னேன். அருமையானவர்களே, இந்த அக்கினியிலிருந்து பதில் கொடுத்த நிகழ்வு மூலமாக மக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டார்கள். மக்கள் மாத்திரமா, எலியாவினுடைய அந்த காரியத்தை கண்ட ஆகாப்பும் அதை உணர்ந்து இருக்கலாம். அதே சமயத்தில் ஆண்டவர் மெய்யான தேவன் என்பதை ரூபித்த உடனே எலியா சொல்கிறான், இதோ நீர் போஜனம் பண்ண போய்விடும், இதோ பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கிறதே என்று ஆகாப்பிடத்திலே சொல்லிவிடுகிறான். அருமையானுள்ளே, இந்த உச்ச கெட்ட அதாவது எழுப்புதல் மூலமாக என்ன நடந்தது என்றால், தேவனே மெய்யான தேவன் என்பதை ரூபித்தார். அதை ஆண்டவர் ரூபித்தார். அதற்காக உறுதியாய் நின்றான் இந்த எலியா. அதே சமயத்தில் தேவனாகிய கர்த்தரும் கூட இந்த எலியா ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் என்பதை அது உறுதிப்படுத்தி கனம் பண்ணினான். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மெய்யான தேவன், ஆண்டவரே ஜீவிக்கிற தேவன், ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டிலே அக்னியிலே பதில் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, நாம் வேண்டிக் கொள்கிற வேண்டுதல்களுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பதில் கொடுக்கும் தெய்வத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு உலகத்திற்கிற எல்லா மக்களும் நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ரட்சிக்கத்தக்கதான தேவன் அவர் ஒருவரே. அவரால் அன்றி வேறு ஒருவராலும் அங்கு ரட்சிப்புக்கு வழி இல்லை என்பதை திருமறை மிக தெளிவாய் சொல்கிறது. ஆகவே மோதல்கள் வரலாம், அறைகுவல்கள் வரலாம், ஆனால் பதில் கொடுக்கிற அந்த தெய்வத்தின் மூலமாய் பெரிய எழுப்புதல் வந்தது. தேவ மனிதன் என்று ஆண்டவர் கனம் பண்ணி உறுதிப்படுத்தினார். உண்மையான தெய்வம் என்பதை அந்த அருமையான எலியாவும் நின்று ஆண்டவருக்குள் சாதித்தார். அருமையானவர்களே, இந்த பரலோகத்தின் அக்னி இறங்கத்தக்கதாக இந்த காரியம் நடந்ததற்கு காரணம் என்ன? சிலர் கேட்கலாம், ஐயா எலியா ஜெபித்தான், நாங்கள் ஜெபித்த போது ஒன்றுமே நடக்கவில்லை என்று. எலியாவின் வாழ்க்கையினுடைய சில குறிப்புகள் என்ன? 1 ராஜாக்கள் 17:1 நான் அடிக்கடி உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறேன். தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்போமானால் ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவர் எதை சொன்னாலும், எவைகளை கட்டளையிட்டாலும், எந்த சூழ்நிலையில் நம்மை வழி நடத்தினாலும் 100% கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதலில் வளரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் மெய்யான தேவன் என்பதையும் ரூபிக்கலாம். அதே சமயத்தில் எதை செய்தாலும், எதை செய்ய முற்பட்டாலும், ஆண்டவருக்காக எதை செய்ய நாம் இறங்கினாலும் அதிலே ஆண்டவருடைய நடத்துதல் மிக மிக தேவை. பாருங்கள், எலியா தானாக போய் ஆகாப்புக்கு முன்பாக தன்னை காண்பிக்கவில்லை. அந்த 1 ராஜாக்கள் 18 வாசித்தால் கர்த்தர் சொல்கிறார், எலியாவே உன்னை ஆகாப்புக்கு காண்பி என்றார். பாருங்கள், ஆண்டவரின் நடத்தல் வரும் பொழுது மெய்யான கர்த்தர் என்பதை அவன் தன் வாழ்க்கையிலே காட்ட அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஆகவே 3 குறிப்புகள்: பெரிய மோதல்கள், பெரிய அறைகுவல்கள், பெரிய எழுப்புதல். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, எலியாவினுடைய வாழ்க்கையிலே கர்மேல் பர்வதத்தின் அந்த அனுபவத்தையும் நாங்கள் சிந்தித்தோம். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற மோதல்கள் உமக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அறைகுவல்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பெரிய எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீரே மெய்யான தெய்வம் என்றும் நாங்களெல்லாம் உம்முடைய ஜனங்கள் என்பதை மக்கள் காணத்தக்கதாக எங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும், எங்கள் விண்ணப்பங்களுக்கும், எங்கள் அங்கலாய்ப்புகளுக்கும் நீர் பதில் தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாரனுடைய நாமத்திலே இந்த காரியத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்.
இயேசுவை தவிர மெய்யான தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மக்களும் உணர அந்த பாக்கியத்தை தாரும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.